ஓகே, அடுத்த ப்ராப்ளம் கேஷ் வித்தின் டைம் லிமிட். கேஷ் வித் டைம் லிமிட். ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு மீனிங் புரியணும். ஃபஸ்ட்டு கேஷ்னா என்ன? கேஷ்னா ஒரு டெம்பரரி மெமரி. அப்போ மெமரியில் போய் ஏதோ ஸ்டோர் பண்ணுற வித் டைம் லிமிட். அப்போ ஒரு டைம் லிமிட்டோட ஸ்டோர் பண்ணுற. ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ண போகிற, அந்த டேட்டாவுக்கு ஒரு டைம் லிமிட் ஸ்டோர் பண்ண போகிற. அந்த டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 50 மில்லி செகண்ட்னா 50 மில்லி செகண்ட் தான் டேட்டா அசஸ் பண்ண முடியும். 50 மில்லி செகண்ட் மேலே போயிடுச்சுன்னா இந்த டேட்டாவை அசஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் கேஷ் வித் டைம் லிமிட். ஸோ இது புரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் உள்ள போய்ப்பார். ஓகே, ஸோ ரைட் அ கிளாஸ் தட் அலோஸ் கெட்டிங் அண்ட் செட்டிங் கீ வேல்யூ பேர்ஸ். ஸோ உன்னை டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ண போகிற? கீ அண்ட் வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ண போகிற. ஹவவர் அ டைம் அன்டில் எக்ஸ்பிரஷன் இஸ் அசோசியேட் வித் கீ. ஒரு டைம் லிமிட் அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ கீ இருக்குது, வேல்யூ இருக்குது, அது கூட என்ன இருக்குது? ஒரு டைம் லிமிட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீ செட் பண்ணுற அப்படின்னா அப்போ டேட்டாவை தான் போகுது. அப்போ டேட்டா என்ன பண்ணலாம்? செட் பண்ணலாம், கெட் பண்ணலாம், ஏதாவது கவுண்ட் பண்ணலாம். எத்தனை கீ எக்ஸ்பயர் ஆகிருக்கு அப்படின்றது கவுண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் 3 இது ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு செட் கீ என்ன பண்ணணும்? என்ன செட் பண்ண போகிற? கீ வேணும், வேல்யூ வேணும், டியூரேஷன் வேணும் செட் பண்ணுறதுக்கு. அது என்ன பண்ணும்? நீ அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் போய் ஸ்டோர் பண்ணணும். கீ, இந்த கீக்கு இதுதான் வேல்யூன்னு. என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவேன்? ஹேஷ் மேப் தானே யூஸ் பண்ணுவேன் டு ஸ்டோர் கீ வேல்யூ பேர். இந்த இடத்துல வேல்யூவில் நீ வேல்யூவும் ஸ்டோர் பண்ணணும், டியூரேஷனையும் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ டேட்டா செட் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் என்ன ஒன்று, நீ செட் பண்ணதுக்கப்புறம் நீ கெட் பண்ணலாம். நீ கெட் பண்ணுற டைமும் அது செட் பண்ணுற டைமும் அந்த டிஃப்ரென்ஸ், அந்த டியூரேஷன் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா டேட்டா உனக்கு கிடைக்கக்கூடாது. ஓகே, இட் ஷுட் பி இன்அசெசிபிள். டைமர் எக்ஸ்பயர் தான் இன்அசெசிபிள். ஓகே, ஸோ இந்த செட் டைம் என்ன பண்ணணும்னா இட் ஹேஸ் டு ரிட்டர்ன் ட்ரூ. அந்த கீ அன்எக்ஸ்பயர்டாக இருக்குது, ஏற்கனவே இருக்குது கீ அப்படின்னா, அது எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்குன்னா நான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இல்லைன்னா வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அது டேட்டா வந்தாலே போய் டேட்டா செட் பண்ணிவிடு. ஓகே, கீ செட் ஆயிருக்கோ இல்லையோ, கீ ஏற்கனவே இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி ஓவர் ரிட்டன். ஓகேவா? கெட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இது அன்எக்ஸ்பயர்டாக இருந்தால் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணணும். கவுண்ட் என்ன பண்ணணும்? கவுண்ட் த ஆல் அன்எக்ஸ்பயர்ட் கீஸ். எத்தனை கீஸ்லாம் வந்து வேலிடாக இருக்குது அந்த கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இடம் லூப் ஓவர் ஆல் த திங்ஸ். ஸோ இதுக்கு நீ அப்ரோச் பண்ணும்போது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த செட்டு கெட்டுலாம் நீ வந்து திருப்பி கால் பண்ணிட்டே இருக்க போகிற. அப்போ செட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ கீ வருது, வேல்யூ வருது, டியூரேஷன் வருது. இதை போய் ஸ்டோர் பண்ணணும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணணும், அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணு. இங்கே மெமரி கன்செப்டாக மெமரி அலோகேட் பண்ணிவிடு. செட்டு காலாக என்ன பண்ணுற? அது போய் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கிரியேட் அ மேப். அந்த மேப்பில் கீ வந்து இது என்ன கீயோ அதான் கீ. வேல்யூவில் என்ன பண்ணலான்னா யூ ஹேவ் டு ஸ்டோர் போத் வேல்யூ அண்ட் டியூரேஷன் வேல்யூவில். ஓகே, ஸோ அந்த டியூரேஷன் ஸ்டோர் பண்ணிவிடு. ஓகே, ஸோ உனக்கு டியூரேஷன் வருது, டியூரேஷனை ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஓகே, அப்புறம் வரும்போது ரைட் உனக்கு வரும்போது இப்போ இருக்கிற டைமும் இப்போ கரண்ட் டைம் இருக்குல்ல, கரண்ட் டைமுக்கு எடுத்துடலாம். கரண்ட் டைமும் இப்போ இந்த டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்கணும் அந்த டைமையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி உனக்கு எக்ஸ்பயர்டா அன்எக்ஸ்பயர்டான்னு பார்க்கலாம். ஓகே, யூ வில் டூ இட் வென் யூ கோட், யூ வில் நோ இட் கிளியர்லி. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீ டேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டேட் அப்படின்னு கால் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், டாட் நவ் போட்டினா உன்னோட கரண்ட் டைமை கொடுக்கும். ஓகே, இந்த டியூரேஷன் 50 மில்லி செகண்ட்ஸ் வச்சுக்கோ. கரண்ட் டைம் ப்ளஸ் இந்த 50 மில்லி செகண்ட்ஸ் இதை கொண்டு போய் நீ செட் பண்ணிவிடு உன் மேப்பில். அப்போ கீ இருக்கும், இந்த கரண்ட் டைம் 50 மில்லி செகண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? இதில் இருக்கும். இப்போ கெட் பண்ணுற, இப்போ கரண்ட் டைம் பாரு, நீ ஒரு 25 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு இதை கால் பண்ணியிருக்க. அப்போ இங்கே என்ன இருக்கும்? T + 25 இருக்குமா? 25 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் 25 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு கால் பண்ணுற. ஸோ அப்போ இப்போ கரண்ட் டைம் என்னன்னு பாரு. இது இப்போ இந்த கீ இருக்குல்ல, கீயை வச்சு இங்கே வேல்யூ எடுக்கலாமா? வேல்யூ எடுக்கும்போது ரெண்டுமே வருமா? இந்த டைம் வந்து இப்போ நம்ம கெட் பண்ணுற டைம் இதை விட கம்மியாக இருக்கான்னு பாரு. கம்மியாக இருந்துச்சுன்னா இது எக்ஸ்பயர் ஆகணும்னு அர்த்தம். வேல்யூ கொடுத்துரு.
சப்போஸ் இந்த நம்ம பார்க்குற டைம் இந்த டைமோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா you have to return -1. Okay, that is what you have to do. சரி, இப்போ கோட் பண்ணுவோம். கோட் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா we have to declare a cash, ரைட்டா? அது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அது ப்ரைவேட் வேரியபிள் கேஷ்னு வச்சுப்போம். ஓகே, அது என்ன டைப்பு? இட் ஷுட் பி அ மேப். கீ என்ன? நம்பராக இருக்கணும். வேல்யூ என்ன இருக்கணும்? வேல்யூவும் இருக்கணும், டியூரேஷன் இருக்கணும். அப்போ ரெண்டு இருக்கணும், கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we will declare a type call cash entry அப்படின்னு ஒரு டைப் போடுவோம். கேபிட்டலில் போட்டுருவோம் டைப்பெல்லாம். ஓகே, டைப் ஈக்குவல் டு, இது என்ன டைப்பாக இருக்கும்? this should be an array of two values. ஒன்று வந்து வேல்யூ, இன்னொன்று வந்து டியூரேஷன். ரெண்டுமே நம்பரா? டைப்பு இட்ஸ் அன் அரே. ஸோ இதில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் என்ட்ரி வேல்யூ வந்து அரே which will have both value and duration. இதுதான் இதோட டைப்பு, கரெக்டா? இப்போ நீ என்ன பண்ணுற? உன் கன்செப்டில் கேஷ் இஸ் ஈக்குவல் டு நியூ மேப் அப்படின்னு போட்டால் போதும். இங்கேயே டைப்லாம் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, இல்லைனா இங்கே வேணால் இங்கே கூட நீ கொடுக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் ஆல்சோ கிவ் ஹியர் நம்பர் கமா கேஷ் என்ட்ரி அப்படின்னு இங்கேயும் கொடுக்கலாம். இப்போ கேஷ் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அதில் கீ என்ன இருக்கும்? இங்கே என்ன கீ வருதோ அந்த கீ தான் இருக்கும். வேல்யூ என்ன இருக்கும்? கேஷ் என்ட்ரியாக இருக்கும். ரெண்டு வேல்யூ அரே, அது வேல்யூ, ரைட்டா? இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் டைம் என்ன அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஸோ நவ் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்ட அப்படின்னா இப்போ கரண்ட் டைம் கிடச்சிடும். ஓகே, நீ என்ன பண்ணணும்? டேட்டாவை போய் செட் பண்ணணும், அவ்வளோதானே? கரெக்ட். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கீ ஏற்கனவே இருக்கான்னு பார்க்கணும்ல. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ அதோடைய என்ட்ரி எடுக்கணும். திஸ் டாட் கேஷ்ல போய் டாட் கெட் ஆஃப் கீ. இப்போ உனக்கு இந்த கீ வேல்யூ ஏற்கனவே இருக்குன்னா அது வந்துருச்சு, அந்த என்ட்ரி வந்துருச்சு. ஓகே, இப்போ நீ என்ன பண்ணணும்? அது ஏற்கனவே இருக்கா, எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் போய் நம்ம செட் பண்ணிடலாம். we just need to set it, கரெக்டா? அப்போ என்ன? this dot cash dot set. அதில் இந்த கீக்கு என்ன வேல்யூ? இதான புது வேல்யூ. கமா இப்போ நம்ம என்னன்னா டியூரேஷன் எவ்வளோ நேரம் இருக்கணும்? அது டியூரேஷன் வந்துருக்கு நமக்கு, கரெக்டாக? எவ்வளோ டியூரேஷன் எடுக்கணும்னு நான் இங்கே வேல்யூ என்ன செட் பண்ண போகிறேன்னா கரண்ட்டாக என்ன டேட்டோ அதுலேருந்து இந்த டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ நவ் ப்ளஸ் டியூரேஷன். இப்போ நவ் வந்து பார்த்தா அப்படின்னா இங்கே பார்த்து ஒரு டைமு 12:02 ஆகுது. டியூரேஷன் 40 மினிட்ஸ் வச்சுக்கோ. அப்போ 12:02 + 40 மினிட்ஸ் 12:42 இருக்கும். ஓகே, கரண்ட் டைம் ஸ்டாம்ப். ஸோ இந்த கீக்கு இந்த வேல்யூ 12:42 அப்படின்றது இருக்குது, ரைட்டா? செட் பண்ணியாச்சா வேல்யூவா? அப்போ 12:42க்கு டோட்டலாக எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன். 12:42க்கு எக்ஸ்பயர் ஆகிடும், ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? அன்எக்ஸ்பயர்டு கீயாக இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு வேரியபிள் வச்சுப்போம். ஓகே, கான்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா, எக்ஸிஸ்ட் அண்ட் வேலிட் அப்படின்னு ஒரு இது, ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மளுடைய இது வேலிடாக இருக்கணும். முதல்ல இந்த என்ட்ரி இருக்குல்ல ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸிஸ்ட் இஃப் என்ட்ரி அண்ட் ஓகே என்ட்ரி வந்துருச்சு.
என்ட்ரி என்னது இது தானே, இந்த கேஷ் என்ட்ரி தானே. ஓகே, அண்ட் என்ட்ரி உடைய ஃபர்ஸ்ட் இது, அதாவது செகண்ட் இண்டெக்ஸ். செகண்ட் இண்டெக்ஸ் என்ன, நத்திங் பட் செகண்ட் என்ன இருக்குது, டோட்டல் டியூரேஷன் இருக்கு. கரெக்டா, ஒரு என்ட்ரி இருக்கு. இது வந்து எக்ஸ்பயர் ஆகலன்னா என்ன அர்த்தம், அந்த என்ட்ரி இஃப் இட் இஸ் கிரேட்டர் than the current டைம் எக்ஸ்பயர் ஆகலன்னு அர்த்தம். கரெக்டா, ரைட். ஸோ அந்த என்ட்ரி வேலிடா இருக்கணும். இப்போ நீ செட் பண்ண போற ஒரு கீக்கு, அந்த கீ ஏற்கனவே இருக்கணும். அப்போ அந்த கீழே இருக்கிற டியூரேஷன் இப்போ இருக்கிற டைமை விட அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன எக்ஸ்பயர் இல்லைன்னு அர்த்தம். அந்த கீழே இருக்கிற டியூரேஷன் டைம் வந்து இப்போ இருக்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இதை தான் நான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படியே எக்ஸிஸ்ட் அண்ட் வேலிட், அந்த கீ எக்ஸிஸ்டாகவும் இருக்கணும், அப்புறம் வேலிடாகவும் இருக்கணும், போத். அதுதான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கான் இங்கே. The method should return true if the same is unexpired and already exist. Already exist and unexpired அப்படின்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். முடிஞ்சா செட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ கெட் ஃபங்க்ஷன். கெட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கெட் பண்ணும்போது எக்ஸ்பைர்டா என்னன்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, நவ் தேவை. ஓகே, இப்போ அந்த என்ட்ரியும் எடுக்கணும். இப்போ நம்ம வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுவதில்லை. ஓகேவா, இப்போ இந்த என்ட்ரி வேலிடா இல்லை, அதாவது இஃப், அதாவது நீ ஒரு கீ எடுக்க பார்க்குற, என்ட்ரியும் இல்லை ஆர் அது எக்ஸ்பயர் ஆயிருக்கு. எக்ஸ்பயர் என்ன அர்த்தம், யுவர் என்ட்ரி ஆஃப் 1 if it is less than now அப்படின்னா எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். less than or equal to கூட போட்டுக்கலாம். now அப்படின்னா எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், there's an expired entry, ரைட். அதை என்ன பண்ணுவோம், கேஷ்லேருந்து முதல்ல delete பண்ணிடுவோம். delete பண்ணிட்டு ரிட்டர்ன் -1. ஓகே, கெட் பண்ணும்போது அந்த என்ட்ரி இல்லைனாலையோ அந்த என்ட்ரி எக்ஸ்பயர் ஆயிருந்தாலோ யூ ஹேவ் டு ரிட்டர்ன் -1. சப்போஸ் அந்த என்ட்ரியும் இருக்கு எக்ஸ்பயரும் ஆகலை அப்படின்னா அதோடைய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். வேல்யூ என்ன இருக்கும், உன் என்ட்ரியோடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் வேல்யூ. யுவர் என்ட்ரி இஸ் அன் அரே. இதில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ, செகண்ட் இண்டெக்ஸ் டியூரேஷன். ஓகேவா, இங்கே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ, செகண்ட் இண்டெக்ஸ் டியூரேஷன், அதுதான் போட்டிருக்கும். முடிஞ்சிச்சா, நவ் யூ ஹேவ் டு கவுண்ட். ஓகே, இப்போ கவுண்ட் பண்ணும்போது நம்ம என்ன கவுண்ட் பண்ணணும், எத்தனை அன்எக்ஸ்பயர்டு என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு அகெயின் யூ நீட் டு ஹேவ் ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கவுண்ட்னா யூ நீட் டு ஹேவ் அ கவுண்டர். இப்போ மேப்பில் இருக்கிற எல்லா என்ட்ரியும் நான் லூப் அடிக்கணும். எனக்கு என்ன தேவை, என்னென்ன என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு தேவை, ரைட்டா. ஸோ அதுக்கு நான் லூப் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐ கேன் யூஸ் திஸ் கீ கமா என்ட்ரி ஆஃப் அந்த கேஷ். திஸ் இஸ் யுவர் லூப். ஆஃப் போட்டு லூப் பண்ணலாம். அப்போ ஆஃப் போட்ட அப்படின்னா இந்த வேல்யூஸ் தான் இங்கே வந்துடும். ஓகேவா, இப்போ என்ட்ரி வந்துருச்சா, இஃப் இட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், என்ட்ரி அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம், கிரேட்டர் தென் நவ்வாக இருந்தால் என்ன அர்த்தம், அப்போ அந்த கேஷ் எக்ஸ்பயர் ஆகலன்னு அர்த்தம். அப்போ கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ஒரு என்ட்ரியாக போகிற லூப் அடிச்சு, என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தானே டியூரேஷனு, அது இருக்கிறது அதிகமாக தான் எக்ஸ்பயர் ஆகலன்னு அர்த்தம். சப்போஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த என்ட்ரியை டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு திஸ் டாட் கேஷ் டாட் டெலீட் ஆஃப் அந்த கீயை கொடுத்தா டெலீட் ஆகிடும். ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் கவுண்ட். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் see. Okay, there is an error.
cash, what is the line number 6? Cash constructor. ஓகே, எப்போதுமே உன்னுடைய வேரியபிளை நீ அசஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு யூஸ் திஸ் பாயிண்டர். அதை வச்சு தான் அசஸ் பண்ணணும். திஸ் பாயிண்டர் இல்லாமல் அசஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நான் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும்போது ஐ எம் நாட் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே என்ட்ரி வேலிடாக இருக்குது, அப்புறம் அதில் எக்ஸ்பயர் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணுறது வெறும் என்ட்ரி மட்டும் தான் போட்டேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, என்ட்ரி வேலிடாக இல்லை அப்படின்னா அன்டிஃபைன்ட் அசைன் ஆகுது. ஸோ ரிட்டர்னிங் அன்டிஃபைன்டு, பட் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ என்ட்ரி மட்டும் போடுறதுக்கு பதிலாக என்ட்ரி நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன் போட்டேன். என்ட்ரி நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இதுக்கு அசைன் ஆகும். அதனால இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ்ட்.